Hello friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நான் வீட் கேக் ரொம்பவே டிஃபரண்டான மெத்தட்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கோதுமை ரவை வேணும். இதை தலியா broken wheat கூட சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 600 கிராம் 600 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை ரவையை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம குக் பண்ணும்போது கோதுமை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கேக் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வராது. இதை ரொம்ப பவுடரும் ஆக்கக்கூடாது. அதனால ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு வெள்ளைப்பாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ இதுக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு கோதுமை ரவைக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு நான் தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கிளாஸ் ரவை வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு இப்போ நம்ம வெல்லத்தையும் காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா இப்போ வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் டைம் எடுக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவெல்லாம் கரைஞ்சிடாமல் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரேக்னன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதில் வெள்ளத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா சப்போஸ் வெள்ளைப்பாகில் ஏதாவது கல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஊற்றணும், ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இதை நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். விசில் எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீட் கேக் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு குக்காய் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் சைடில் ஒரு டிஷ் எடுத்து வச்சுருக்கேன் செட் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது ஒட்டாமல் நம்ம எடுக்கிறதுக்கு வரும் நம்ம டிமோல்ட் பண்ணும்போது. அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சரை இதில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா இதை எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய வீட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. நான் பாதாமை கையிட்டாக மிக்சியில் அடித்து பொடி பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. வால்நட்ஸு, பாதாம், கிஷ்மிஷ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஆகிடுச்சு. கேக் சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம கட் பண்ணி காட்டுறேன். இதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எந்த உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் சம்டைம்ஸ் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபுட்டு நல்லா குவிக்காக வேணும் அப்படின்னா இதில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பாய் பாய்.